ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் எமிரா கார் மாடலை பற்றி தான் டீட்டெயில் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லோட்டஸ் கார்ஸ் அவங்களோட எமிரா கார் மாடலை ரீசெண்டாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 3.22 crore எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த எமிரா கார் மாடலோட பேஸ் டர்போ வேரியண்டோட பிரைசிங் தான் கைஸ். பேஸ் மாடலுக்கே இவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அப்போ டாப் மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும்னு தெரியல. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் இந்த எமிரா கார் மாடலோட பேஸ் டர்போ ப்ரைஸை மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் 2 வேரியன்ட் இருக்குது, டர்போ எஸ்சி அப்புறம் V6 வேரியன்ட். இதோட ப்ரைஸிங்கை லோட்டஸ் வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லோட்டஸோட எமிரா கார் மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் ஐஸ் பவர்ட் மாடலில் மட்டும்தான் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எமிரா கார் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மிட் இன்ஜின் ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த லோட்டஸ் எமிராவோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். கைஸ், இந்த எமிராவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு V6 இன்ஜின் அப்புறம் இன்லைன் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோட்டஸ் எமிரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. டர்போ எஸ்சி அப்புறம் V6 வேரியன்ட் 3 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த காருக்கு டைரக்ட் ரைவல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கைஸ், லோட்டஸ் இந்த எமிரா கார் மாடல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் AMG யூனிட் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டா சோர்ஸ் சூப்பர் சார்ஜ் 3.5 லிட்டர் V6 இன்ஜின்னே சொல்லலாம். கைஸ், இப்போ நம்ம இந்த லோட்டஸ் எமிரா கார் மாடலோட 3 வேரியன்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதாவது அதில் என்னென்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதோட பவர் என்ன, அதோட டார்க் என்ன, அப்புறம் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எமிராவோட டர்போ வேரியன்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா AMG சோர்ஸ் 2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 365 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 430 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த வேரியன்ட் 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 4.3 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HP DCT கியர் பாக்ஸ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எமிரால உங்களுக்கு டர்போ SC வேரியன்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு AMG சோர்ஸ் 2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 406 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 480 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த வேரியன்ட் 0 to 100 km/h பார்த்தீங்கன்னா 4.3 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டர்போ எஸ்சி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HP DCT கியர் பாக்ஸ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்குன்னு லோட்டஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த எமிராவோட டாப் வேரியன்ட் V6 வேரியன்ட். இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு 3.5 லிட்டர் V6 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 411 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 420 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த வேரியன்ட் 0 to 100 km/h பார்த்தீங்கன்னா 4.3 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும். இந்த V6 வேரியன்ட்ல உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோட்டஸ் எமிராவோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 290 km/h சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எமிரால உங்களுக்கு நியூ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வீல் ஃபினிஷிங்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்றாங்க, ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட் பண்றாங்க, அப்புறம் மாடல் பிராண்டிங் உங்களுக்கு பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலாக நான் வீடியோ போக சொல்றேன். வீடியோ கண்டினியூவா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எமிராவோட டர்போ அப்புறம் V6 வேரியண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா விவிட் ரெட் கலர் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டர்போ SC வேரியண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிங்க் கிரே கலர் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோட்டஸ் எமிராவோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1405 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த எமிராவோட டர்போ SC வேரியண்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா லான்ச் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் வந்து லோட்டஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த லோட்டஸ் எமிராவோட ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் C ஷேப்டு LED லைட் கிளஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு LED பிரேக் லைட்ல வந்து லிங்க் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் வென்ட்ஸ் அப்புறம் டுவெல் எக்ஸாஸ்ட்க்கு மேலே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த எமிரா கார் மாடலில் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஃபினிஷ்க்கும் எக்ஸ்டீரியர் பிராண்டிங்க்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த எமிராவில் உங்களுக்கு 20 இன்ச்சில் சாட்டின் கிரே வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக டர்போ SC வேரியண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த லோட்டஸ் எமிரா கார் மாடலோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு 10.25 இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 12.3 இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர்ஸ் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எமிரா கார் மாடலில் உங்களுக்கு
நிறைய மாடர்ன் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து குடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, இதுல உங்களுக்கு மல்டி ஃபங்ஷன் ஸ்டியரிங் வீல் வந்து குடுக்குறாங்க. 10 சேனல் பிரீமியம் சவுண்ட் சிஸ்டம் வந்து ஆ கெஃப்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆப்ஷனலா 12V அட்ஜஸ்டபிள் ஸ்போர்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குது. அடாஸ் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம கப் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. டோர் பாக்கெட்ஸ் உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்டுக்கு நடுவுல வந்து குடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம லோட்டஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இன்டீரியருக்கும், கலர்ஸ் அப்புறம் பிராண்டிங்ஸ்க்கும் குடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கைஸ் அது மட்டும் இல்லாம இந்த எமிரா கார் மாடல் பார்த்தீங்கன்னா, லோட்டஸோட கடைசி ஐஸ் மாடல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கா வர போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரைசிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3.22 crore எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்னு. இது வந்து வெறும் என்ட்ரி லெவலுக்கான பிரைசிங் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டாப் மாடலோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமா இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until bye from Pavan.